गाइस இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சயின்ஸை வச்சு அல்ஜிப்ரால எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றது அப்படினு சொல்லி தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு +8 -11 இருக்கு. ஓகேவா? இது நான் இப்போ எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படினா -8 +8 -11 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்துலயும் சேம் சைன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். ஓகேவா? 8 -11ல ஃபர்ஸ்ட் சேம் சைன் இருக்கான்னு செக் பண்ணுவேன். நானே சேம் சைன் இருக்கா இல்ல வேற வேற சைனா இருக்கு. ஓகே, அப்போ வேற வேற சைனா இருந்தா என்ன பண்ணனும்? சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் யாரு 11 11ஓட சைன் எதுல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மைனஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டுத்தோட சைனும் வேற வேறயா இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். 8 -11 3 3 பெரிய நம்பரோட சைன் எதுல இருக்கு? மைனஸ்ல இருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்போ சப்போஸ் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கு -18 +20 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணனும்? சைன்ஸை செக் பண்ணனும். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே இது ப்ளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, இது ப்ளஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? வேற வேற சைனா இருந்தா என்ன பண்ணனும்? சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவோமா? அப்போ 20 -18 என்னது 2. பெரிய நம்பர் யாரு 20. 20ஓட சைன் ப்ளஸ்ல இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? +2. ஓகேவா? இப்போ சப்போஸ் -3 -5 ன்னு வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ரெண்டு டேர்ம்ஸோட சைன்ஸை செக் பண்ணுவேன். சேம் சைன் இருக்கு. -3 -5 ன்னு சொல்லிட்டு சேம் சைன் இருக்கா? அப்ப சேம் சைன் இருந்தா என்ன பண்ணனும்? ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேன். அப்ப -3 -5 என்ன வரும்? -8. இப்ப 3 + 5 இருக்குனா ரெண்டுமே சேம் சைன்ல இருக்கு. இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். சேம் சைனா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேன். 3 + 5 8 ப்ளஸ் ப்ளஸ் அதனால ப்ளஸ் வரும். ஓகேவா? இப்ப சேம் சைன் இருந்ததுனா ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேன். வேற வேற சைனா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். புரியுதுங்களா? இப்போ எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றது அப்படினு சொல்லி ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.